என் தங்கம், நீ பொட்டாட்ட படுத்து தூங்கிட்டு இருக்கியா? இவ்வளோ நேரம் ஒரே அழுக. உன்னை கொஞ்ச நேரம் தூங்க வைக்கிறதுக்குள்ள அம்மாக்கு போதும் போதும்னு ஆயிடுது. ஏன் தங்கம் இப்படி பண்றீங்க? நல்லா தூங்கி எழுந்துருங்க. அப்பதான் வீட்டுக்கு போய் கொஞ்சமாவது அழுகாம அமைதியா இருப்பீங்க. எவ்வளோ அழகா தூங்குறா என் பொண்ணு. அம்மா, பாப்பாவது என்னோடது எல்லாம் நீங்க எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எதையும் மறக்கல இல்லம்மா? அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். மாத்திரை மருந்து எல்லாமே நான் பார்த்து எடுத்து வச்சிட்டேன். டாக்டர் அம்மா வந்து சொன்னா சரி, நாம எல்லாம் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். மாப்பிள்ள, டாக்டர் அம்மா இன்னும் காணோம். வரக்கு லேட் ஆகுமா? ஏன்னா நம்ம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். அத்தை, டாக்டர் அம்மா 9:30 வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாம சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிடலாம். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா டாக்டர், உங்களுக்காக தான் நாங்க பார்த்துட்டே இருந்தோம். தேனு, உனக்கு உடம்புல எப்படி இருக்குது? பள்ளி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர். உடம்பு நல்லா இருக்கு. அப்பப்ப லைட்டா இழுத்து பிடிக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை டாக்டர். அதெல்லாம் சரியாயிடுமா. நீ நல்லா வாக்கிங் போ. ரொம்ப வேகமா நடக்கணும் இல்லை. அப்பப்ப மைல்டு வாக்கிங் வச்சுக்கோ. நடந்துட்டே இரு. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடு. குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ணு. உன் உடம்பு நல்லா இருக்கும். இந்த பெயினும் ஒரு 1 மந்த்ல குறைஞ்சிடும். சரி டாக்டர். இங்க பாருங்க குரு, எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஆஃபீஸ்னு ஃபுல் டைமா ஆஃபீஸில் இருக்காதீங்க, சரியா? ஓகே டாக்டர். தேனு, இனி நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். நாம கிறிஷ்கிட்ட அவ்வளோ ஹார்ஷா பேசியிருக்கவே கூடாது. நாம ஏன் அவன்கிட்ட அப்படி பேசணும்? அவனை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது நம்ம நினைச்சு பேசியிருக்கணும். அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோம். இப்ப எப்படி போய் அவங்கிட்ட நம்ம சாரி கேட்க முடியும்? கிறிஷ், கிறிஷ், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கிறிஷ் நில்லு. உங்ககிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு சொல்றேன். நீ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போனா என்ன அர்த்தம்? என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் தான் உன் மேல அவ்வளவு கோவமா இருக்கணும். நானே வந்து உங்ககிட்ட பேசுறேன். உனக்கு என்ன என்கிட்ட பேசுறக்கு? நான் பேசுனது தப்புதான். ஆனா அதுக்காக நீ செஞ்சது நான் சரின்னு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீ போறனா தாராளமா போ. நான் உன்னை தடுக்கவெல்லாம் மாட்டேன். ராதா, கிரிஷ், நீ சொல்றது சரிதான். உன் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் கேட்காம நான் செஞ்சது தப்பு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையே சொல்லணும்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அத நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க மறைமுகமா. ஆனா நீ அதை பெருசாவே எடுத்துக்கலையே. ஆனா அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சதுனாலதான் நான் அப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. தப்பு என் மேலேயே இருக்கு. என்ன மன்னிச்சிடு ராதா. எனக்கும் இப்படியெல்லாம் பேசணும்னு ஆசைதான். ஆனா எங்க, உன் முகத்தை பார்த்தா எனக்கு வர வேண்டிய டைலாக்கும் மறந்து போயிடுது. சரிதானே? உன்ன ஆ, வலிக்குது ராதா. ஆ ஆ, வலிக்குது. என்னது வலிக்குதா? ஆமா, காதை புடிச்சு முறுக்குனா பின்ன வலிக்காதா? இது என்ன கேள்வி? இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க நீ. ராதா, இவ்ளோ நாளா நம்ம சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என் கூட ஒய்ஃபா இருக்க வேண்டாம். என் கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கியா? என்னது ஃப்ரெண்டாவா? அதுவும் உன் கூடயா? உன் கூட எல்லாம் நான் ஃப்ரெண்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருப்பேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா. ராதா, அப்ப நீ நிஜமாவா சொல்ற? அப்ப நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டியா? என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையா? கோவம் இருக்குது கிரீஷ். ஆனா அது ஒரு பக்கம் இருக்குது. நீ என் மேல ஏன் இவ்ளோ அன்பு வச்சிருக்க? அதான் எனக்கு தெரியல. நான் இவ்ளோ அன்ப யாருக்கிட்ட இருந்தும் எதிர்பார்த்ததில்ல. ஆனா நீ பேசலனோடனே எனக்கே கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அதான்
சரி, உன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நிஜமாவா சொல்ற? ம், ஆமா. ஐயோ, அம்மா, என்ன இப்படி எல்லாம் கனவு வருது? நாம போய் கிறிஷ் கிட்ட எதுக்கு இப்படி பேசணும்? நம்ம மனசுல என்னதான் இருக்கு? எதுக்கு இந்த தேவையில்லாத எண்ணம்? என்ன இப்படி எல்லாம் கனவு வந்துட்டு இருக்கே? ஐயோ கடவுளே, தேவையில்லாத கனவு. எதுக்கு இப்படி எல்லாம் எனக்கு கனவு வருது? கிறிஷ் மூச்சியில முழிக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கனவுல கூட கிறிஷ் தான் வரான். என்ன இப்படி எல்லாம் நடக்குது? நாம அந்த கோயிலுக்கு போயிருக்கவே கூடாது. கோயிலுக்கு போகாம இருந்தா நம்மளுக்கு இந்த நிலைமை கண்டிப்பா வந்திருக்காது. இப்போ நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் பிரச்சனை. நம்ம இத யாருகிட்டன்னு எப்படின்னு போய் சொல்ல முடியும்? நம்மளுக்குன்னு சொந்த பந்தானே யார் இருக்கா? அம்மா அப்பா இருந்தா கூட அவங்க கிட்ட போய் சொல்லி நம்ம கஷ்டத்தை சொல்லலாம். ஆனா நமக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லையே. சரி, இனி நாம எதை பத்தியும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நம்ம லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. இனிமே என்ன நடந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ற தைரியத்தை வளர்த்துக்கணும். ஏ ஏ ஏ ஏ, நீ யாரு? அப்படியே பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க. எதுக்கு என் பக்கத்துல வர? தள்ளி நில்லு நீ ஃபர்ஸ்ட். ராதா, என்ன பார்த்து நீ எதுக்கு பயப்படுற? நான் உன்னோட மனசாட்சி. மனசாட்சியா? ஆமா, நானும் பாக்குறதுக்கு உன்ன மாதிரி தானே இருக்கேன். நீ வேணா கண்ணாடி பாரு, 2 பேரும் ஒரே மாதிரிதான் இருப்போம். அப்பவாவது நீ நம்பு. ஆனா எதுக்கு நீ இப்ப வந்த? நீ எதுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன்ல இருக்க? நீயே யோசிச்சு பாரு. உனக்கான வாழ்க்கை இது. அந்த அம்மன் கோவிலுக்கு போனோன்னே உனக்காக ஏற்பட்ட வாழ்க்கையை நீ எதுக்காக மாத்திக்கணும்னு நினைக்கிற? சஞ்சய பத்தி யோசிக்காத. இப்ப இருக்க வாழ்க்கையை நீ சந்தோஷமா நினைச்சு வாழ ஆரம்பி. இங்க பாரு, கண்டிப்பா நீ என்னோட மனசாட்சியா இருக்க முடியாது. நீ எனக்கு என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் சஞ்சய் சாரை எவ்வளவு மனசார காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு இப்ப சிரிக்கிற? முதல்ல சிரிக்கிறது நிறுத்து. பின்ன நான் சிரிக்காம என்ன பண்றது? கொஞ்சமாவது புத்தியோட யோசிச்சு பாரு. அப்ப நீ வெறும் மிஸ் ராதா சஞ்சய் லவ் பண்ண. ஆனா இப்போ நீ மிஸ்ஸஸ் ராதா. நீ எப்படி சஞ்சய் லவ் பண்ண முடியும்? ஆனா இது என் மனசார நடந்த கல்யாணம் இல்ல இல்ல. அப்ப நான் எதுக்கு இதை ஏத்துக்கணும்? இங்க பாரு ராதா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கான அழகான குடும்பமும் அமைஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நீ கண்டதை போட்டு யோசிச்சுட்டு இருக்க? சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. கிறிஷ் கிட்ட பேசு. 2 நாள் போய் கோமதி கூட இருந்துட்டு வா. உனக்கு எல்லாம் தானா புரியும். இவ என்ன போய் கோமதி கூட எதுக்கு இருக்க சொல்றா? எங்க இவ ஆளை காணோம். இப்ப என்ன பண்றது? நம்ம மனசாட்சி சொன்ன மாதிரி நடந்துக்கிறதா? அங்க போனா ஒரு தீர்வு கிடைக்குன்னா கண்டிப்பா அங்க போவோம். அவ கூட போய் ஒரு வாரம் இருக்கிறதுல நம்மளுக்கும் சந்தோஷம்தான். நாம எப்படி அவங்கிட்ட போய் பேச முடியும்? நாம வேற கிறிஷ் கூட சண்டை போட்டிருக்கோம். சஞ்சய், ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட கேட்டியே இல்லையா? அண்ணி பாப்பாவை கூட்டிட்டு எப்ப வீட்டுக்கு வராங்க? அம்மா, அண்ணன் கிளம்பிட்டேன்னு தான் சொன்னான். நேரம் வந்துட்டு இருப்பாம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அத்தையால கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாது. ஏங்க அத்தை? அதான் வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, இங்க தானே வருவாங்க. அதுக்குள்ள ஏன் போட்டு சஞ்சய தொந்தரவு பண்றீங்க? அம்மாடி, ஒண்ணு நான் அவனை கேட்கல. ஒண்ணு சொன்னா உனக்கு கோவம் வந்துருது, அவனை சொன்னா அவளுக்கு கோவம் வந்துருது. நான் 2 பசங்களை வச்சுட்டு ஒரு பையனை கூட வாயை திறந்து ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. என் கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க என்ன வேணா சஞ்சய சொல்லிக்கோங்க. என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை திட்டுறதெல்லாம் வச்சுக்காதீங்க அத்தை. அவ சொன்னதை கேட்டியாடா? உன்னை உன் கல்யாணம் முடியற வரைக்கும் தான் பேசணுமா, அதுக்கப்புறம் பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்றா. அம்மா, அவ சொன்னத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் நீங்க பேச வேண்டாம், நான் கண்டபடி பேசிக்குவேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தேன்னு சொல்றா. அப்படித்தானே? அப்படியா? அம்மா, சின்ன மருமகளே, நீயே போய் ஆரத்தி எடு. அக்கா, நான் எதுவும் சொல்லல.
நான் அத்தையை ஆரத்தி எடுக்க தான் சொன்னேன். அத்தை தான் நான் எடுக்க மாட்டேன், நீயே போய் எடுன்னு சொல்லி என்னை வற்புறுத்துறாங்க. நீங்க என் மேல கோவப்படாதீங்க. என்னத்த இதெல்லாம்? நீங்க ஆரத்தி எடுத்து வர சொன்னாதானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சம்மந்தியம்மா, நீங்க போய் ஆரத்தி எடுங்க. நீங்க வர சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பேத்திய வீட்டுக்குள்ள கூப்பிடறக்கு நான் எப்படி வர முடியும்? நீங்களே போய் ஆரத்தி எடுங்க. நான் எப்படிப்பா? நான் வேணா சஞ்சய் வந்து ஆரத்தி எடுக்க சொல்லவா? நான் வரக்கூடாதுமா, அதனாலதான் சொல்றேன். அம்மா, அத தேனி இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, வாங்கம்மா. நீங்களும் கனி கூட வந்து எடுங்க. கனியும் சந்தோஷப்படுவா, தேனும் சந்தோஷப்படுவா. என்ன தேனு? அத்தை, வாங்க அத்தை. என் பேத்தி இப்பவும் போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இவ எங்களோட சொத்து மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மகாலட்சுமி கூட. தீர்க்காயுசோட இருமா. புள்ளை எடுத்துக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. அத்தை, இந்தாங்க உங்க பேத்திய நீங்களே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. நானா? நான் எப்படிமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க 2 பேரும் எடுத்துட்டு வாங்க. அம்மா, இந்தாங்க உங்க பேத்திய புடிங்க. நீங்க தான் அவளை உள்ள கூட்டிட்டு போகணும். அம்மா, அப்பா போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். நீங்க என் புள்ளைய உள்ள கூட்டிட்டு போனதா நானும் தேனும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்.